முதற்கண் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இதே திருவள்ளிக்கேணி மயிலை பகுதியில் பிராமண சமுதாயத்தினரை அச்சுறுத்தக்கூடிய வகையில், அவமதிக்கக்கூடிய வகையில் அவர்களுடைய பூநூலை அடுத்த அந்த செயலுக்கு முதற்கண் புதிய தமிழகம் கட்சியினுடைய வன்மையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நாகரிக சமுதாயத்தில் இதை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்கே அன்பு அண்ணன் ராஜன் அவர்கள் பேசிய பொழுது தலித் என்று சொல்லி எந்த விதமான அனுதாபத்தையும் தேட வேண்டாம் என்று அண்ணன் சொன்னார்கள். அதை நாங்கள் விட்டு பல காலம் ஆயிற்று என்பதை என்ற நேரத்திலே சொல்லிக் கொள்ள வேண்டும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று அழைக்கக்கூடிய 5 வகை நிலங்களிலே மருத நில மக்கள் தான் தேவேந்திர குல வேளாளர்கள். அவர்கள் சேற்றிலே கை வைத்தால் தான் நம் சோற்றிலே கை வைக்க முடியும் என்று உழவர் குடி பெருமைப்படுத்தப்பட்டதல்லவா, அந்த குடியை தான் நான் பெருமைப்படுத்துகிறேன். நான் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. அதில் முக்கியமான காரணம், நீங்கள் எப்படி இன்று ஒரு வன்முறையை சந்திக்கிறீர்களோ, ஏறக்குறைய 50 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே பல வன்முறைகளை நாங்கள் சந்தித்தவர்கள் இந்த காரணத்தினாலே அது அந்த வன்முறையினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு மனோ ரீதியாக பாதிக்கும் என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான் அன்பு சகோதரர் எஸ் அவர்கள் அழைத்தவுடனேயே நான் வருகிறேன். இருந்தாலும் கூட எனக்கு 5 மணி வரையிலும் ஒரு வேலை இருக்கிறது, எப்படியாவது இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதென்றேன் என்று கலந்து கொண்டிருக்கிறேன். தமிழ் சமுதாயத்தில் இங்க இருக்கக்கூடிய பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கல்வியில மேன்மை பெற்றவர்கள், கலாச்சாரத்தில் பண்பாட்டில் உச்சநிலையில் இருக்கக்கூடியவர்கள். 1957 தியாகி இமானுவேல் சேகருடைய காலத்திலே இருந்து கொடியங்குளம் நிகழ்ச்சி இப்பொழுது நடக்கக்கூடிய கௌரவ கொலைகள் வரையிலும் நாங்கள் பெற்ற இன்னர்களுக்கு இணையாக வேறு யாரும் இந்த துன்பங்களை அனுபவித்தே இல்லை. அந்த வகையில்தான் தான் இந்த தமிழ் மண்ணில நான் அரசியலுக்கு வந்த இந்த 40-45 ஆண்டு காலத்தில் தமிழகத்திலே மட்டுமல்ல, இந்தியாவுடைய எந்த மூலை முடக்கிலே, உலகத்தினுடைய எந்த மூலை முடக்கிலே, அது மொழி ரீதியாக, இன ரீதியாக, மத ரீதியாக, அது எப்படி எந்த இனம் எந்த விதமான ஒடுக்குமுறைக்கு ஆளானாலும் அவர்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன். இதே தமிழ் மண்ணில 1998 இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் அதிகமாக குரல் கொடுத்தவன் நான். அதே போல மீனவர்களுக்காக குரல் கொடுத்ததை அன்பழகர் அறிவார்கள். நெசவாளர்களுக்காக குரல் கொடுத்ததை நெசவாளர் மக்கள் அறிவார்கள். எல்லா சமுதாயமும் எங்காவது ஒரு பாதிப்புக்கு ஆளான பொழுது நான் 96 முதல் 2002 சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்திலும் சரி, 2016 சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்திலும் சரி, அதிகமாக சட்டமன்றத்தில் மனித உரிமை மீறலை தட்டி கேட்டவன் நான் என்ற அடிப்படையில் தான் இன்று சட்டமன்றத்தில் நான் உறுப்பினராக இல்லாவிட்டாலும் கூட இந்த நாட்டிலே எண்ணிக்கையிலே குறைவு என்ற ஒரு காரணத்தினால், அரசியல் அதிகாரத்திலே உயர்ந்த நிலையிலே இல்லாத காரணத்தினால், உயர் அதிகாரிகள் அதிகமாக இல்லாத காரணத்தினால், அவர்கள் பெரிய அளவுக்கு மற்றவர்களை போல 1-2 உடனடியாக வம்புக்கு நிற்க மாட்டார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் மீது ஒரு வன்முறை ஏவப்படுகின்ற பொழுது முதலாளாக நாம் உங்களுக்கு நிற்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் இந்த நேரத்தில்
உங்களுக்கு குரல் கொடுக்க வந்திருக்கிறேன். நான் கேட்கிறேன், அதை ஏற்கனவே பல பேர் சொன்னார்கள், இது ஜனநாயக நாடா இல்லையா? இது நவநாயக நாடா இல்லையா? பாஜக கட்சியினுடைய தேசிய செயலன் ராஜா அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செய்தார். அதில் பல எல்லோருக்கும் உடன்பாடு இருக்கார். மனித மாண்பு என்ன? ஒருவர் கருத்தை சொல்லிவிட்டு அந்த கருத்துக்கும் எனக்கும் தொடர்பில்லை என்று சொன்னாலோ, அது அதற்காக வருத்தம் தெரிவித்தாலோ அதை விட்டுவிடுவதானே மாண்பாக இருந்துவிட வேண்டும். அவர் முகநூல், யார் பார்க்கிறார்கள் யார் பார்க்க மாட்டார்கள் என்பது கூட தெரியாது. வேண்டுமென்றால் இளைஞர்கள் ஊடகங்கள் அதை வேண்டும் என்று சொன்னால் பெரிய தலைவருடைய ஊடகங்கள் முகநூலை தொடர்ந்து கண்காணிக்கக்கூடியவர்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் அவர் அந்த முகநூலை பதிவு செய்த 5 நிமிடமோ 10 நிமிடமோ கண்ணுக்கப்பட்டிருக்கும். ஆனால் 99% மக்களுக்கு அது எப்படி தெரிய போகிறது? அதுவும் அந்த முகநூலில் நான் பதிவு செய்யவில்லை, அந்த முகநூலை கண்காணிக்கக்கூடிய என்னுடைய உதவியாளர் அந்த தவறை செய்துவிட்டார், அதற்காக நான் வருந்துகிறேன் என்று சொன்ன பிறகு நான் தமிழகத்தினுடைய திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள், அந்த பெயரை வைத்திருக்கக்கூடியவர்கள் தொலைக்காட்சியிலே பேசியதையெல்லாம் பார்த்து என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. ஒரு தலைவர் பேசுகிறார், கழுத்து அறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார், காலை வெட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார், கூறு போடுவது என்று சொல்லுகிறார். அவர்கள் ராஜாவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அவர்கள் வேறு எதையோ மனதிலே வைத்து இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் சொல்ல முடியும். யாரையோ எதிர்ப்பதற்கு துணிவில்லாமல் இங்கே சாடுகிறார். அவர்தான் தனக்கும் இருக்கும் தொடர்பில்லை என்று சொன்ன பிறகு அத்தோடு விட்டிருக்க வேண்டும். ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் அவருக்கு துணையாக இருக்கக்கூடியவர்களும் போட்டி போட்டுக் கொண்டு ஊடகங்களில் என்ன பேசுகிறார்கள்? இது என்ன மாண்பது? இதுதானா தந்தை பெரியார் அவர்கள், இதுதான் உங்களுடைய அண்ணா அவர்கள், இதுதானா தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த முன்னோர்கள் உங்களுக்கு வகுத்துக் கொடுத்த பண்பாடு? இது ராஜா சொன்னால் ராஜாவை வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்திருக்க வேண்டும். அதற்கு நிச்சயமாக தைரியம் கிடையாது. ஆனால் காலையில மாலையில மயிலாப்பூரில் இருந்தும் திருவெண்ணிக்கோணியில இருந்தும் தங்களுடைய பணி நிமித்தமாகவோ அல்லது வழிபாட்டிற்காகவோ செல்லக்கூடிய ஒரு அப்பாவி ஏழை எளிய ஒரு பிராமண சகோதர பெரியவரை நிறுத்தி அவருடைய பூநூலை அறுப்பது என்ன, அவர்களுக்கு நீங்கள் காயப்படுத்துவதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும்? இது ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு அரசு அவர்கள் மீது கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருக்க வேண்டும். உண்மையிலேயே கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதுக்கு அவர்கள் செய்யவில்லை. இன்னும் கூட திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களை இதை கண்டித்திருந்தால் இன்னும் சிறப்புடையதாக இருந்திருக்க முடியும். ராஜா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளர், அவருக்கும் திருவள்ளுவருக்கு மயிலாப்பூர் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவருக்கும் என்ன சம்பந்தம்? இது ஒரு ஜாதிய கலவரத்தை தூண்டுவதாகாதா? நான் கேட்கிறேன். தமிழகத்தில் நீங்கள் திராவிடத்தின் பெயராலே ஜாதி ஒழிய வேண்டும் என்று சொன்னீர்கள். 1957 ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் எவ்வளவு பெரிய சாதி கலவரம் நடந்தது. 1980-81 திருநெல்வேலி மாவட்டம் தென்காசியில் இருக்கக்கூடிய மீனாட்சிபுரத்திலே சாதி கலவரம் எவ்வளவு நடந்தது? அவர்கள் மதம் மாறி போனார்களே. 89 போடி மீனாட்சிபுரத்திலே கலவரம் ஏற்பட்டது. 92 இருந்து 2004 வரையிலும் 10 ஆண்டு காலத்துக்கு மேலாக தென் மாவட்டங்களில் பற்றி எறிந்தது.
யார் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் தமிழகத்தை? நீங்கள் தானே என்று ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்பொழுதெல்லாம் இந்த தேவேந்திர சமுதாயம், ஆதிராவிட சமுதாயம், மீனவ சமுதாயம் திராவிடத்தை ஒரு தொடர்பற்றவர்களாக இருந்தோமா? எங்களுக்கு எதிராக நடந்த வன்முறைகளை தடுப்பதற்கு எத்தனை திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் உங்களுடைய உயிரை கொடுக்க முன் வந்தீர்கள்? இன்று நீங்கள் என்றோ ஒரு காலத்தில் வரலாற்றில் ஒரு சமுதாயம் மேலே இருந்தது என்ற ஒரே காரணத்தை வைத்து நான் அதை கூட பலமுறை நானும் திராவிட இயக்கத்தில் இருந்திருக்கிறேன் சொல்லுகிறேன். மருத்துவக் கல்லூரி மாணவராக இருந்த காலத்திலே இருந்து அப்புறம் திராவிட இயக்கத்தினுடைய நண்பர்கள் எல்லாம் இடத்திலே வருவார்கள். நீங்கள் திராவிட இயக்கத்தின் ஆதிக்கம், பிராமண ஆதிக்கம் என்று சொல்லுவீர்கள். எந்த இடத்திலே அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவார்கள்? ஒரு இடத்திலே கூட எங்களால் காண முடியவில்லையே. திருநெல்வேலியில பிராமணர்கள் ஆதிக்கத்தை நாம் பார்க்கல, தூத்துக்குடியில பார்க்கல, மதுரையில் பார்க்கல, விழுப்புரத்தில் பார்க்கல, திண்டிவனத்தில் பார்க்கல, திருவண்ணாமலையில் பார்க்கல, எங்கேயும் பார்க்கல. நீங்க இல்லாத ஒன்றை சொல்லி சொல்லி தமிழ் சமுதாயத்தை நீங்கள் வேறு திசைக்கு திருப்பீர்கள் என்று சொன்னேன். அவரோடு பலகாலம் வாதாடியது உண்டு. இப்படியோ எப்படியோ தமிழ் சமுதாயத்தை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டுமே எதிரியாக பாவித்து காண்பித்து கடந்த 50 ஆண்டு காலம் அவர்கள் ஆட்சியிலே அமர்வதற்குத்தான் பயன்பெற்றிருக்கிறதே தவிர தமிழ் சமுதாயத்தை ஒரு ஒன்றுபட்ட சமுதாயமாக மாற்றுவதற்கு அந்த தத்துவம் உபயோகமே இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒருவேளை திராவிடம் ஒரு மிகப்பெரிய தத்துவமாக இருந்திருந்தால் இன்று நான் டாக்டர் கிருஷ்ணசாமி தேவேந்திர சமுதாயம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்கார். அன்பழகனார் மீனவன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்கார். தேவநாதன் யாதவன் என்று சொல்ல வேண்டியது எல்லோரும் எல்லா அடையாளங்களும் விட்டு ஒரே மனிதனாக இருந்திருப்போம், தமிழாக இருந்திருப்போம். இன்னும் சொல்ல போனால் தமிழ் சமுதாயத்திலே ஜாதி கொடிகட்டி பறக்கிறது சொல்ல காரணம் திராவிட இயக்கம் தான் என்பதை நான் நேரம் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். திராவிட இயக்கங்களுடைய தவறான பாதைகள், அவருடைய தவறான அணுகுமுறைகள் தமிழ் சமுதாயத்தை இன்று கூறாக்கி இருக்கிறது. ஆனால் அதை மீண்டும் கூர்மைப்படுத்துவதற்கு ஒருவேளை இந்த திராவிடத்தின் பெயரை ஆறாவது முயற்சி செய்தால் மீண்டும் பிராமண சமுதாயத்தின் மீதோ வேறு யார் மீதோ கை வைக்க முற்பட்டால் புதிய தமிழகம் போராளியாக காவல் படையாக உங்களுக்கு உற்ற துணையாக விளங்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அதை அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க கூடாது. அப்புறம் ஏற்றுக்கொள்ள முடியும். அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நாங்களும் தான் ஜாதி ஒளியும் வேறுபாடுகள் மறையும் என்று திராவிடத்துக் கொள்ள போனோம். எந்த இடத்துல எந்த இடத்துல ஜாதி ஒழிச்சு சொல்லுங்க, எந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்து சொல்லுங்க. கண்டதேவியில தேர்வடம் பிடித்து இழுப்பதற்கு மறுத்தது பிராமணர்களா? இல்ல. எந்த இடத்திலையும் பிராமணர்கள் எந்த விதமான வேறுபாட்டையும் நான் இந்த 40-45 பொது வாழ்வில் காணவே இல்லை, எந்த இடத்திலையும் காணவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் எங்கே பிராமணர்கள் அர்ச்சகர்களாக இல்லையோ, எங்கே பிராமணர்கள் குருக்களாக இல்லையோ, அந்த சிறு கோயில்கள் தான் அதிகமான வேறுபாடுகள் காட்டப்படுகின்றன என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இதுதான் இன்றைய தமிழகத்தினுடைய யதார்த்தம். இந்த மேடைக்காக நான் பேசவில்லை, இதை நான் சட்டமன்றத்திலேயே பதிவு செய்திருக்கிறேன். தமிழகத்தினுடைய 5 முறை முதல்வராக இருந்த கலைஞரிடத்திலே வாதாடி இருக்கிறேன். மீண்டும் திராவிடம் திராவிடம் என்று பேசாத திராவிடம் பொய்த்து என்றோ எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது. திராவிடம் என்ற வார்த்தை ஒரு தவறாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இங்கே அன்பு சேகர் அவர்கள் பிராமணர்களுக்கு இடஒதுக்கீட்டை பற்றி பேசினார். 1999, 2001, 2000
திருச்சியிலே நடைபெற்ற எங்களுடைய மாநாட்டிலேயே நாங்கள் சாதி வாரியாக இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும், பிராமணர்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதை பதிவு செய்திருக்கிறோம். வேண்டுமென்றால் அந்த தீர்மானத்தை அந்த சேகரனுக்கு அனுப்பி வைக்கிறேன். காலத்தில் எவ்வளவோ நடக்கும். அதற்காக ஜெர்மனியிலே நாசி படைகள் ஹிட்லர் செய்து போல செய்ய முடியுமா? அவர் யூதர்களை எல்லாம் பிடித்து அடைத்து எதுவுமா செய்தார் என்பதற்காக பிராமண சமுதாயத்தை செய்வதா? ஏன் இது ஒருத்தர் கூட கண்டிக்கல? ராஜா நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? ராஜா என்பவர் ஒரு கட்சியை சார்ந்தவர். அவர் சொல்லியிருக்கிறார், அவருக்கும் இந்த பிராமண சமுதாயத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, அவர்கள் மீது எந்த விதமான வன்முறைகள் ஏனாலும் அதை எங்களுடைய கட்சி ஏற்றுக்கொள்ளாது என்று சொல்லுவதற்கு ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு துணிவு இருந்ததா? நோ. நான் என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட 2-3 சம்பவங்களை இந்த நேரத்திலே சொல்லியே தீர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கூட்டத்திலே நான் பங்கு பெற்றவனுடைய அர்த்தம், என்றாவது ஒரு நாள் வாழ்க்கையிலே நமக்கு உற்ற துணையாக இருந்தவர்களுக்கு நாம் நன்றி கடனை மறவாமல் இருந்ததற்கும் அர்த்தம். நான் 1966 6ஆம் வகுப்புக்கு என்னுடைய சொந்த மாவட்டம் அப்பொழுது கோவை மாவட்டம், அது உடுமலைப்பேட்டை தாலுகா, மறைந்த உடுமலை நாராயணகவி எல்லோருக்கும் உங்களுக்கு தெரியும். அவருடைய அந்த ஊரிலே தான் பூவளவாடி என்ற அந்த ஊருடைய பெயர். அப்பொழுது நான் 6ஆம் வகுப்பில் 66ஆம் ஆண்டு சேர்ந்தேன். ஒரு வருடம் மட்டும் அந்த பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக என் சண்முக சுந்தரம் என்ற ஒரு மதிப்புக்குரிய தலைமை ஆசிரியர் அவர்கள் தலைமை ஆசிரியராக இருந்தார். அப்பொழுது அந்த பள்ளியில இந்த பட்டியல் பிரிவிலே இருந்து அந்த பள்ளியில மொத்தம் 320 பேர், அதில் ஒரே ஒரு மாணவன் நான் மட்டும்தான் அந்த பட்டியல் பிரிவிலே இருந்து சேர்ந்தவர். அப்பொழுதெல்லாம் மாதாந்திர தேர்வு வைப்பார்கள். நான் ஏறக்குறைய 5 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான பஞ்சாயத்து யூனியன் பள்ளியிலே படித்து அந்த பள்ளியிலே உயர்நிலை பள்ளியிலே சேர்ந்தேன். வழக்கமாக அந்த பள்ளிக்கு அதிகமாக சேரக்கூடியவர்கள் ஃபீடர் ஸ்கூல் என்று அழைக்கப்படக்கூடிய அதே ஊருக்கக்கூடிய ஒரு பள்ளியிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் தான் தாக்கு பிடிப்பார்கள், மற்றவர்கள் தாக்கு பிடிக்க மாட்டார்கள் என்பது ஒரு நிலையாக இருந்தது. முதல் தேர்வில் முதல் ஆண்டு ஜூலை மாதத்தில் நடந்த தேர்வில் 310 மார்க், 600க்கு 310. இரண்டாவதாக நடைபெற்ற காலாண்டுக்கு முன்பு நடைபெற்ற தேர்வில் 600க்கு 510, கணிதத்திலே 100, விஞ்ஞானத்திலே 100, 3 பாடத்திலே 100 பெற்று, அப்போதெல்லாம் பிரேயரில் யார் அதிகமான மதிப்பெண் பெறக்கூடியவர்களோ அதை வாசிப்பார். நான் 6ஆம் வகுப்பினுடைய பி, அதே பள்ளியில் அந்த தலைமை ஆசிரியர் சண்முக சுந்தரனுடைய பெண் தேன்மொழி என்பவர் ஏ வகுப்பு. அந்த பேரையெல்லாம் படித்து முடித்த பிறகு நான் அப்பொழுது அதிகமாக பச்சை சட்டை தான் போடுவேன். வாரத்தில் ஒரு நாள் யூனிஃபார்ம், மற்ற நாளில் யூனிஃபார்ம் இருக்காது. அப்பொழுது அவருடைய தனியாக அறைக்கு கூப்பிட்டு அந்த பெண்ணையும் என்னையும் வைத்து ஒரு கிராமத்தில் இருந்து வரக்கூடிய ஏழை மாணவர் இவ்வளவு மார்க் வாங்கிக்கிறார் என்று ஒவ்வொரு பேப்பராக படித்து, நீ ஏன் இவ்வளவு வாங்கினார் என்று அவருடைய பெண்ணை, அவருடைய மகளை வைத்து என்னையும் ஒப்பிட்டு அவர் பேசியதை என்னால் மறக்க முடியாது. அடுத்து சொல்ல வருகிறேன். அவர் ஓராண்டு மட்டும்தான் இருந்தார். அதற்கு பிறகு அவர் அந்த பள்ளியிலிருந்து வேறொரு பள்ளிக்கு கோவைக்கு இருக்கக்கூடிய கோவில் படையத்துக்கு மாறி சென்று விட்டார். அடுத்து வந்த தலைமை ஆசிரியர் ஈஎன் கோபாலகிருஷ்ண ஐயர் என்று சொல்லக்கூடிய, அவர் போகின்ற பொழுது என் சண்முகசுந்தரர்கள் மாறி போகின்ற பொழுது அவரிடத்திலே கூட்டு என்னை அழைத்து வந்து, நான் இந்த பையனை உங்களிடத்திலே ஒப்படைக்கிறேன், நன்றாக படிக்கக்கூடிய மாணவன், இவரை நீங்கள் தயார்படுத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று சொல்லிவிட்டு சொன்னார்.
5 ஆண்டு காலம் அவர் என்னை பிள்ளையாக பார்த்து கொண்டார் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். என்னை 3 ஆண்டு காலம் எஸ்பியாக பள்ளியினுடைய மாணவர்களாக வைத்திருந்தார், சார்ஜெண்டாக வைத்திருந்தார். அது மட்டுமல்ல, அவர் 10, 12ஆம் வகுப்புகளுக்கு வகுப்பாசிரியர் இருக்கின்ற பொழுது எல்லா மாணவர்களுக்கும் கட்டுரை கொடுப்பார். என்னை ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை தனியாக வர சொல்லி எனக்கு மட்டும் ஒரு கட்டுரை கொடுப்பார். அவர் பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர். எந்த இடத்திலேயும் நான் யார் எந்த சமுதாயம் என்று தெரிந்து ஒரு நாள் அவர் வேறுபடுத்தி பார்த்ததை நான் பார்க்கவே. அவர் கொடுத்த உற்சாகம்தான் SSL தேர்வில் அந்த பள்ளியிலே முதல் மாணவனாக. இன்னும் சொல்ல போனால் இப்பொழுதெல்லாம் கணிதத்தில் 100க்கு 100 வாங்குவது எளிது. ஆனால் பொள்ளாச்சி கல்வி மாவட்டத்தில் அந்த 100க்கு 100 வாங்கிய ஒரே மாணவன் நான் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதற்கெல்லாம் காரணம் அவர்கள் கொடுத்த அந்த உற்சாகம். எங்கே அவர்கள் தாழ்த்தினார்? எங்கே அவர்கள் வேறுபடுத்தி பார்த்தார்கள்? அதற்கு பிறகு சொல்லுகிறேன். SSLC முடிச்சுட்டு பியூசி போனேன். பியூசி முடிச்சுன்னா ஃபர்ஸ்ட் அட்மிஷன் அக்ரி கிடைச்சிருச்சு. அப்பெல்லாம் இன்டர்வியூ தான் உங்களுக்கு தெரியும். அக்ரி ஜூன் மாதம் ஃபுல்லாக அக்ரி வந்து ஜூலை மாதத்தில் மெடிக்கல் அட்மிஷன் வந்துருச்சு. உங்களுக்கு தெரியும், அப்போல்லாம் அந்த போஸ்ட் வரதுக்கு லேட் ஆகும். போஸ்ட்மேன் லேட்டாக கொடுத்தாரு. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா நீ அக்ரியே போதும், மெடிக்கல் போனால் 7 வருஷம் 8 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க, இதே போதும். அந்த காலேஜில் டேனியல் சுந்தரராஜன் ஒரு டீன் இருந்தார். அவரை கூப்பிட்டு, இந்த அப்பா நீ போய் மெடிக்கல் சேரு அப்படின்ட்டு. அப்போ எனக்கு திருநெல்வேலி மெடிக்கல் ஒதுக்கியிருந்தாங்க. நீ ஏன் நாங்கள் லேட்டாக போகிறேன், ஒன்றும் இல்லை, நீ டிசி வாங்கிட்டு போ, அங்கே ஏதாவது பிரச்சனை எப்போ வேணாலும் நான் சேர்த்துக்கிறேன்னு சொன்னார். அங்கே போனேன். அப்போது வெங்கடகிருஷ்ணன் சொல்லிட்டு வைஸ் பிரின்சிபல் கோபியை சேர்ந்தவர், ஒரு பிராமண சமுதாயத்தை பார்த்தார். வா மைடியர் பாய், எந்த ஊர்? கோயம்புத்தூர். பார்த்து என்ன பிரச்சனை கேட்டார். இது மாதிரி கொஞ்சம் டைம் ஆகி போச்சு சார். டோன்ட் வரி, இப்போவே அட்மிஷன் ஃபீஸ் அப்புறம் கட்டிக்கினார். அப்புறம் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது சொல்கிறேன். 76 உங்களுக்கு தெரியும். அப்போ மிஸ்ஸா, நான் அப்போ கொஞ்சம் மிலிட்டண்ட்டாக இருப்பேன், கொஞ்சம் முற்போக்கான கருத்து. அதில் மிஸ்ஸாவில் 9 மாதம் உள்ள போட்டாங்க. இப்போ தெரியும் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் எல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை. அப்போ ஃபைனல் இயர் வெளியே வந்தோடனே அடுத்து 15 நாளில் எக்ஸாம். அப்போ எனக்கு ஃபைனல் இயருக்கு வாத்தியார் ஆர் சுப்பிரமணியன், ஒரு பிராமின். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன கிருஷ்ணசாமின்னு இது மாதிரி ஒன்று ஒரே பிரின்சிபல் கூப்பிட்டாரு. அங்கே வைஸ் சான்சலர் பேசுனாங்க. 1079 ஏன்னு ஒரு இடம் நம்பரை கொடுத்தாங்க. எக்ஸாம் எழுத சொன்னாங்க. ஒரே ஷாட்டில் பாஸ் பண்ணிட்டு வந்தேன். பள்ளிக்கல்வியிலிருந்து கல்லூரி வரையிலும் எந்த இடத்துலையும் நான் சாதாரண மாணவராக இருந்திருக்கிறேன், போராட்டத்துக்கு போயிருக்கிறேன், புரட்சி பண்ணிக்கிறேன். ஒன்றும் வேறுபாடு காமிச்சுக்கலாமே. அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தில் கல்வியை கொடுப்பதற்கு ஏற்றத்தாழ்வு வராமல் கீழே இருக்கக்கூடியவர்களை கைதூக்கி விட வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஆனால் திட்டமிட்டு ஒரு கற்பனையாக ஒரு தத்துவத்தை உருவாக்கி பிராமணர்கள் தான் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு எதிரி என்று சொல்வது எந்த விதத்திலேயும் இனிமேலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தத்துவம் அல்ல. அந்த தத்துவத்தை உடைத்தெறிய வேண்டும். அதற்காக புதிய தமிழகம் என்றும் துணை நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். திராவிடத்தின் பெயரால் பிராமண சமுதாயத்திற்கு வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த பாதிப்பு வந்தாலும் முதல்வராக டாக்டர் கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகம் உங்களுக்கு துணை நிற்கும் என்பதை சுட்டிக்காட்டி, இனிமேல் இதுபோன்ற சம்பவம் தமிழகத்தில் எந்த இடத்திலும் நடக்காத வகையிலே தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். திராவிடத்தின் பெயரால் கட்சி நடத்தக்கூடியவர்கள் தங்களுடைய தொண்டர்களையும் நவநாயகத்துக்கு ஏற்ப அரசியலை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அரிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அன்பு சகோதரர் SV சேகர் அவர்களுக்கு நன்றி கூறி, என்றென்றும் பிராமண சமுதாயத்திற்கு புதிய தமிழகம் தேவேந்திர மக்களும் என்றும் ஒத்த துணையாக இருப்போம். தேவேந்திர சமுதாயம் இப்படி பட்டியலிருந்து வெளியேற வேண்டும்
என்று ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை, அதாவது எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற வேண்டிய ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை எடுத்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். மே மாதம் 6ஆம் தேதி விருதுநகரில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டையும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். பல பேர் கேட்டார்கள், எல்லோரும் எஸ்சி பட்டியலுக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், நீங்கள் ஏன் எஸ்சி பட்டியலில் வெளியேற வேண்டும் என்று இருக்கிறோம். அது அந்த இழிவும் எங்களுக்கு வேண்டாம், சலுகையும் வேண்டாம், உரிமைதான் எங்களுக்கு வேண்டும், மரியாதைதான் எங்களுக்கு வேண்டும். இந்த மண்ணினுடைய மூத்த குடிமக்கள் நாங்கள் என்பதை இந்த நிலைநாட்டுவதற்காக நாங்கள் பட்டியலிருந்து வெளியேற வேண்டும் என்று நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களும் தமிழராக, இந்தியராக அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஒற்றை கோரிக்கையாக, ஒற்றை லட்சியமாக நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் என்றும் புதிய தமிழகம் உங்களுக்கு கூட்ட துணையாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.